எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் வாயிலாக மனித சமுதாயத்திற்கு, குறிப்பாக அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை விடுகின்றான். வத்தகூ ஃபித்னத்தல் லா துஸீபன்னல் லதீன ஸலமூ மின்கும் ஹாஸத்தன் வஅலமூ அன்னல்லாஹ ஸதீதுல் இகாப். ஓர் சோதனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த சோதனை என்பது அநீதியுடையவர்களைத்தான் பிடிக்கும் என்பதல்ல. அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வையும் நபிமார்களையும் வேதத்தையும் நம்பக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை தரான். என்ன எச்சரிக்கை தரான்? சோதனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த சோதனை என்பது அநீதியுடையவர்களைத்தான் பிடிக்கும் என்பதல்ல. நம்முடைய பார்வையில குற்றம் என்பது, தண்டனை என்பது குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தான். சோதனை யாருக்கு இறங்கும்? பாவம் பண்ணவனுக்கு தான் இறங்கும். தண்டனைகள் யாருக்கு கடுமையாக்கப்படும்? குற்றம் புரிஞ்சவனுக்கு தான், அநீதி செய்யறவனுக்கு தான் இருக்கும். நம்மளுடைய பார்வை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஒரு சோதனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அது அநீதியுடையவர்களை தான் பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்காத. அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அப்ப அல்லாஹ் இந்த சோதனையை குறித்து திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? மனிதர்களுக்கு, நமக்கு குறிப்பா எப்படி அல்லாஹ் விளக்கம் தரான்? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. சோதனைகளை அல்லாஹ் பட்டியலிடுறான். இதான் சோதனை. உனக்கு இந்த வகையை தாண்டி சோதனைகள் வராது இல்லைன்றாங்க. எந்த ரூபத்துல நீ பார்த்தாலும் இந்த கிரைட்டீரியாக்குள்ள தான் சோதனைகள் இருக்கும். ஓரளவு அச்சத்தாலும், பசியாலும், செல்வங்களாலும், உயிர்களாலும், உங்களுடைய பலன்கள், சொத்துக்களை சேதப்படுத்தி அவர்களை நாம் சோதிப்போம். நபியே, நீங்கள் கூறுங்கள், ஃபபஸ்ஸிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு வெற்றி தான் கூலி. பொறுமையா இருந்துங்க அப்படின்னா உனக்கு என்னதான் கூலி? வெற்றி தான் கூலி. வேற அதுக்கு வேற எந்த ஒரு பரிசும் இல்லை. வெற்றி தான். என்ன பொறுமை? குண்டு வந்து விடும், பொறுமையா இரு. பெரிய பிரச்சனை உனக்கு தலைக்கு மேல வந்து நிற்கும், பொறுமையா இரு. வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ, தொழுதுகிட்டே இரு. இப்படியா? பொறுமைக்கு அர்த்தங்கிறது தான். ஒரு கண்ணத்துல அமைஞ்சானா மறு கண்ணத்தை காட்டு. பொறுமையா இரு. பொறுமைனா அப்படி இல்லை. அறிவை பயன்படுத்து. ஹிக்மத்தை நீ கொண்டு வா. அறிவு, ஞானம், அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பாரு. அதில் வரக்கூடிய சோதனைகளில் பொறுமை. சோதனை ரெண்டு வகைப்படுது. எப்படின்னா, அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை, அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் கட்டளை இருக்கிறான், அந்த கட்டளையின்படி வாழ்வதனால் ஏற்படக்கூடிய சோதனை ஒண்ணு. இன்னொன்று, அதுக்கு மாற்றமா வாழ்வதனால ஏற்படக்கூடிய சோதனை. இந்த ரெண்டு தான். அல்லாஹ் சொன்ன கட்டுப்பாட்டுக்கு கீழே வாழ்ந்து அதனால் ஏற்படக்கூடிய சோதனை. இல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம தாண்டோண்டித்தனமா என்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து அதனால் ஏற்படக்கூடிய சோதனை. சோதனை இல்லாத மனிதனே இல்லை. அல்லாஹ்வே வணங்கல, அவன் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் முழுக்க வணங்குறேன், நம்புறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சோதனைகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவி எங்க? நம்ம இதில் எதை பார்க்கணும்? நம்பிக்கை கொண்ட மக்கள் சோதனை வந்தா இந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்குமா? பெரும்பாலான மக்களுக்கு இல்லைல்ல. நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சு பாருங்களேன். இந்த சோதனைகள் எல்லாம் பட்டியலிட்டு சொன்னாங்க. இந்த சோதனை எல்லாருக்குமே இருக்குதா? எனக்கு எல்லாமே இருக்குப்பா. பசினால, அச்சத்தால, செல்வத்தால, உயிர்களால, என்னுடைய பலன்கள் எல்லாமே சேதப்படுத்தி சோதனை அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒரு சோதனை இருக்கும், மீதி 4 கேட்டு ஓப்பன்ல தான் இருக்கும். அப்படிதானே? எல்லா சோதனைகளும் உள்ள, எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற ஒரு இடத்தை அல்லாஹ் துன்யாவுல காட்டுறான்ல. பாலஸ்தீன மக்கள் சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், ஓரளவு அச்சம், பசி, உயிர்கள், அவர்களுடைய பலன்கள் சேதப்பட்டு, அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, ஒண்ணுமே இல்லாமல், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்ற மொத்தமும் இறங்கக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் காட்டுறான்ல. இந்த நேரத்துல நீ அம்மான்னு சொல்றது பெருசு இல்லைங்கிறோம். ஒண்ணுமே இல்லை, ரப்பு தான்டா அப்படின்னு நீ கையை தூக்குறதுலாம் பெருசு இல்லை. நட்டுக்கடலை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லைன்னு ரப்பே கை தூக்குறது பெருசு இல்லை.
அந்த இடத்துல கட்டுகளவு நமக்கு நம்பிக்கை அச்சம் நமக்கு ஏதாவது வருமா? அல்லாஹ் இருக்கிறானா இல்லையான்ற அந்த கட்டுகளவு சந்தேகம் வருமா? வராது. யாருமே இல்லை, எந்த நெட்வொர்க்கும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. தன்னந்தனியா நடுகளவுல மாட்டிக்கிட்டேன். அல்லாஹ் என்னை காப்பாத்து அப்படிங்கிறது பெருசு இல்ல. அங்க நீ கூப்பிடலாம் செய்யல. எங்க கூப்பிடணும்? நல்லா இருக்கிறவர் ஒரு சோதனையை கொடுத்து 4 கேட்டை ஓபன் பண்ணி நிம்மதியா இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நீ சுக்கூர் செஞ்சியா? அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்தினியா? அல்லாஹ்வை நீ அப்பு நினைச்சு பார்த்தியா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டியா? இதான் முக்கியங்கிறான். இன்னைக்கு நம்ம கிட்ட இது இல்ல. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த சோதனைகள் நாம எதிர ஆளப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் என்பவர்கள் உலகத்திலே பட்டும் கஷ்டத்துக்கும் துன்பத்திற்கும் இழிவுகளுக்கும் ஆளாக்கப்படுறாங்க. காரணம் என்ன சிந்திச்சோமா? நாம என்னைக்குமே அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. என்ன சொல்யூஷனை தேடிதான் ஓடுறோம். தீர்வு என்ன? பிரச்சனைகள் வருது, பலவிதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கிறோமே தவிர இந்த பிரச்சனைகள் ஏன் வந்துச்சு, இந்த பிரச்சனை வராம இருப்பதற்கு என்ன காரணம், அதையெல்லாம் தோண்ட மனிதனுக்கு நேரம் இல்லை, சிந்திக்கல. முஸ்லிம்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் எதுக்கு இறக்கியிருக்கிறோம்? சும்மா ஒரு ராமாயணம் மகாபாரதம் வரலாறு படிச்சுட்டு போங்கடா. எல்லா நபிமார்களுடைய வரலாறு இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கப்பா. இப்ராஹிம் நபி பத்தி தெரிஞ்சுக்க, யூனுஸ் நபி பத்தி தெரிஞ்சுக்க, யூசுப் நபி பத்தி தெரிஞ்சுக்க, மூசா நபி பத்தி தெரிஞ்சுக்க. வரலாறு தெரிஞ்சு வச்சுக்கோ. கதை அதுவா? அதுக்காக தான் குர்ஆனை இறக்கியிருக்கிறான். ஒண்ணு பாடம் இருக்குல்ல, படிப்பினை இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையிலும் வரும். அப்ப இதை நீ எடுத்து அதன்படி நீ வாழ்ந்துக்கிற அல்லாஹ் அதுதான் குர்ஆனை கொடுத்தான். குர்ஆனை அப்படி பார்க்கறது இல்லையே. أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك إلا خزي في الحياة الدنيا. இந்த குர்ஆனில் ஒன்றை ஏற்று நீங்கள் ஒன்றை மறுப்பீர்களா? அல்லாஹ் கேக்குறான். இந்த குர்ஆன்ல ஒன்றை ஏற்று ஒன்றை நீ மறுப்பியா அப்படின்னா فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا. மறுமையில் இல்ல, இந்த உலகத்தில் நீங்கள் இழிவை காண்பீர்கள். எவ்வளவு பெரிய சாட்டடி அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல. இந்த குர்ஆன்ல ஒன்றை ஏத்து நீ ஒன்றை மறுத்து இந்த உலகத்துல வாழ்ந்தா மறுமையில முடியும் சொல்லல, இந்த உலகத்தில் நீங்கள் இழிவை காண்பீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த குர்ஆன் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? குர்ஆனை படிச்சிருக்கோமா? குர்ஆன் தான் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டி. நேரான பாதையை பிடிக்கணும்னா நமக்கு எல்லா தேவைகளுக்கும் பதில் வேணும்னா குர்ஆன் தான். இந்த குர்ஆனை பார்க்கறது இல்லை. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? நாம எப்படி தீர்வுகளை காண்கிறோம்? இந்த இஸ்லாமிய சமுதாயம் பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது உடனே என்ன பண்றான்? மார்க்க அறிஞர்களுக்கு ஏற்ப, அந்தந்த முகலாக்கு ஏற்ப, அந்தந்த அறிவு தீவுகளுக்கு ஏற்ப, வயதுக்கு ஏற்ப, அனுமதிக்கு ஏற்ப ஒவ்வொரு ஃபத்வாக்கள். எப்படி எதிராளி எப்படி வராம பாரு, நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய மக்களை உருவாக்கணும். அவன் ஆயுதம் ஏந்தி வரானா நம்ம ஆளையும் வலிமையா உருவாக்குறான். ஆயுதத்துல பயிற்சி போடுறான் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அதிகாரத்தில் உட்கார வை. ஐஏஎஸ் இல்ல, ஐபிஎஸ் இல்ல, கலெக்டர் இல்ல, ஜட்ஜி இல்ல, வக்கீல் இல்ல, ஒருத்தரும் இல்ல. அதிகார வட்டத்துல நம்ம பிள்ளைங்களை உட்கார வைடா. ஓபன் பண்றோமா? ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி படிப்புனா எந்த வழியில போறதுனே தெரியாம இருந்து இன்னைக்கு பக்கம் பக்கமா, கிளை கிளையா, மாவட்டம் மாவட்டமா உட்கார்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓபன் பண்ணி எங்க படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எல்லா பக்கமும் போ, அங்க போ, இதுல போ, அத்தனை வழிகாட்டிகள். பிள்ளைய ஃபுல்லா உட்கார வை. உட்கார வச்சா நம்ம சமுதாயம் பாதுகாக்கப்படும்ல, நமக்கு குரல் கொடுப்பாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அதுக்கெல்லாம் மேல போய் என்னடா அதிகாரம், ஆட்சி எப்படி? 20 கோடி மக்கள் இருக்கிறோம், 20% இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆட்சி இருந்தா, நம்ம குரல் கொடுக்க மனித மக்கள் இருந்தா நமக்கு வேண்டி பேசுவோம்ல, அப்படி ஒரு கூட்டம். இதெல்லாம் சரிதான். இதுவே தீர்வாயிடுமா? இந்த மாதிரி உருவாக்கிட்டா முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட்டுருவாங்களா? அல்லாஹ் அவங்க எங்கேயாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எதை சிந்திக்க மறந்துட்டோம்? அல்லாஹ் யூனுஸ் நபியுடைய வரலாறு குர்ஆன்ல பேசுறோம். கொஞ்சம் வித்தியாசமான வரலாறு. எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் குர்ஆன்ல சொல்லிதான் இருக்கு. ஏன் இந்த வரலாறு எல்லாம் சொல்றாங்க? நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. இந்த வரலாறின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட காலம் பிரச்சாரம் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யா அல்லாஹ், இவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணிட்டு இத்தனை மக்களை தான் சேர்க்க முடிஞ்சது. சரிவா? நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிச்சு அளிக்கிறது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ் என்ன பண்ணாங்க? போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன். வந்து பார்த்தா அந்த சமுதாயம் அழிக்கப்படல. சந்தோஷமா இருக்குது. உடனே இவருக்கு கோபம். அல்லாஹ்விடத்துல சினம் கொண்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். நாம அல்லாஹ்விடத்துல கோபப்பட முடியுமா? ரப்பிடத்துல நாம கோபப்பட முடியுமாங்க?
எல்லா பேரையும் எழுதி சீட்டு பிடிக்க போறாங்க கப்பல்ல. யாருடைய பேர் வந்துச்சு? யூனுஸ் நபி. அல்லாஹ் தூக்குனாரா இல்லையா? நடுக்கடல் கூட்டமான கப்பல் ஏறி போயிட்டீங்க. தப்பி எங்கேயாவது போயிட்டீங்க. அல்லாஹ் என்ன பண்ண? அவன் திருவிளையாட நல்லா ஆரம்பிச்சானா இல்லையா? தத்தளிச்சா இல்லையா? ஒருத்தர் குதிக்கணும் நல்லா உருவாக்குறானா இல்லையா? சீட்டு பிடிக்க போட்டா யூனுஸ் தூக்கி எறிந்தார்கள் கடலில். மீனுடைய வயிற்றில் இருளில் சிறை வைக்கப்பட்டார். இதான் வரலாறு. இந்த வரலாறு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? இன்னைக்கு நம்ம யூனுஸ் நபி வச்சு பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, சரிங்களா? யூனுஸ் நபிக்கு ஒரு பிரச்சனை, மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிறது. இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? பிள்ளைங்களை வலிமையாக்குறா, ஆயுதத்தை குடுறா, அதிகாரத்துல உட்கார வைடா, ஆட்சியை புடுறா. யூனுஸ் நபி அப்படி செஞ்சாரா? கூட்டமான கப்பல்ல ஏறி இருக்க கூடாதா? தப்பு பண்ணிட்டோமே. அப்படியே ஏறி இருந்தாலும் ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்துருக்கும்பா, கிழிச்சிட்டு வெளியே வந்திருக்கலாம்ல. இப்படி யோசிச்சாரா? நாம இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறோமே. அதிகாரத்தில் உட்கார, ஆட்சியில் உட்கார, என்ன பண்ணோங்கிறதே பார்க்கல, பின்னாடி முதுகே பார்க்கல, முன்னாடி மட்டுமே இப்படி அப்படி போட்டு. அவர் என்ன பண்ணாரு? ஏன்டா கூட்டமான கப்பல்ல வந்தோம் அப்படி யோசிச்சாரா? ஒரு ஆயுதம் இருந்தா கிழிச்சிருக்கலாமே யோசிச்சாரா? என்ன யோசிச்சாருன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபனாதா ஃபில் லுதுமாத்தி அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ர் செய்யாத, இந்த திக்ர் தெரியாத மக்கள் இங்க உண்டா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், நீ தூயவன், நான் பாவி, நான் பாவம் பண்ணிட்டேன் அல்லாஹ், என்னை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நான் நஷ்டவாளி என்று அல்லாஹ்விடத்தில் தான் செய்த தவறுக்கு திக்ர் செய்தார், தௌபா செய்தார், பாவ மன்னிப்பு தேடினார். அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான், இவரை மட்டும் இந்த திக்ரை செய்யவில்லை என்றால், பாவ மன்னிப்பை தேடவில்லை என்றால், மனிதர்கள் எழுப்பக்கூடிய நாள் கியாமத்து நாள் வரை அவரை மீனுடைய வயிற்றில் வைக்க நாம் ஆற்றலுடையவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? நாம நினைச்சது, நாம செஞ்ச தவறுகளுக்கு தவறே செய்யாத மக்களா? நான்லாம் தௌஹீதுவாதி, ஏகத்துவத்தில் வந்துட்டேன், என் பக்கம் தப்பே இல்லை, கரெக்டா இருக்கிறேன், அப்படியா? நான் நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன், அந்த மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர்களோட தூய்மையானவங்களா நாமெல்லாம்? திக்ர் செஞ்சாரு, நாம செய்யறோமா? இன்னைக்கு இந்த சமுதாயம் இழிவு செய்யப்படுதுன்னு பாக்குறோம்ல. முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரோம், ஹிஜாபு சட்டத்தை கொண்டு வரோம், வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரோம், என்னென்ன கர்மத்தையோ கொண்டுட்டு வரோம். என்ன கொண்டு வரான்? ஏன் கொண்டு வரான்? சிந்திச்சோமா? ஆர்ப்பரிக்கிறோமே, முத்தலாக் சட்டம் ஏன் வந்துச்சு? தலாக் தலாக் தலாக். நம்மள ஒருத்தன் அறிக்கை விட்டானா இல்லையா? எடுத்து பாருங்க, வரலாறுகளை புரட்டி பாருங்க. தலாக் தலாக் தலாக். ஒரு பெண்ணுக்கு தலாக் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வாட்ஸ்அப்ல தலாக், ஃபேஸ்புக்ல தலாக், ட்விட்டர்ல தலாக். அப்படி தலாக் தலாக் தலாக்னா தலாக். அந்த பெண் போனாலா இல்லையா? மார்க் அறிஞர்கள்ட்ட போனாலா இல்லையா? நிர்வாகிகள்கிட்ட போனாலா இல்லையா? அமைப்புகள்கிட்ட போனாலா இல்லையா? நீதி கிடைச்சிச்சா? சொன்னானா இது தப்பு, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய முறை கிடையாது? இவன் என்ன சொன்னா? நாலாவது ஒரு தலாக் சொன்னான். தலாக் 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 தலாக். இதான் தலாக்கா? 25-30 வருடங்கள் நாம் செய்த பிரச்சாரம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த பிரச்சாரத்தின் விளைவு யூடியூப்ல எடுத்து பாருங்க. அண்ணாமலை பேசுவான், தலாக்னா என்ன தெரியுமாடா? யார் பேசுறா? மார்க் அறிஞர்கள். நாங்கெல்லாம் பாரம்பரிய முஸ்லிம்கள். அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணான், தலாக்குன்னா. அவன் என்ன பண்ணா? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். யாரு இந்த கேட்டை ஓபன் பண்ணது? யாரு? அவனா வந்தா உள்ள, அவன் நம்மளை அடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கேட்டை ஏன்டா நீ ஓபன் பண்ண? சட்டம் இப்படி இருக்க நீ ஏன்டா சொன்ன? அண்ணாமலை சொல்றான், தலாக்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? 3 மாசம். ஒரு தலாக் சொல்லிட்டியா, 3 மாசம் பிரிஞ்சு திரும்ப சேர்ந்துக்கலாம் விரும்புனா. திருப்பி தலாக் சொல்லிட்டியா, இன்னும் ஒரு 3 மாத காலம் திரும்பவும் சேர்ந்துக்கலாம் விரும்புனா. 3வது வாட்டி தலாக் சொல்லிடாத சொன்னா முடிஞ்சிச்சு. யாரு? அண்ணாமலை சொல்றான். பாரம்பரிய முஸ்லிம்களுக்கு அவன் பாடம் எடுக்கிறானா இல்லையா? எங்க போச்சு? யார் இந்த ஓபன் பண்ணது? யார்? அல்லாஹ் சொன்னானா இல்லையா? நீ மார்க்கத்தை சொல்லலன்னா நீ வெறுக்கிறவனை கூட கொண்டு வந்து நிறுத்தி சொல்ல வைப்பேன். எதை இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைச்சானோ அவன் நின்று பேசலாம். மார்க்கத்தை எரியுதா? கஷ்டமா இருக்கா? என்னடா இது இவன் மார்க்கத்தை சொல்ற நிலைமையில நம்ம வாழ்க்கை இருக்கு. வக்ஃபு சொத்து எந்த கேட்ல வரான்? பல பிரச்சனைகள் இருக்குது. அதுல பிரதானமா என்ன சொல்றான்? உண்மையா பொய்? அதை மட்டும் பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி இருக்குமா இருக்காது? அதை பாருங்க. பாரம்பரியம் ஏழ்மையான மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு
பாமரனுக்கு இந்த சொத்து போய் சேரல, முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்கள் போகல, நாங்க கொடுக்க போறோம் சொன்னானா இல்லையா? உண்மையா பொய்யா? இதை மட்டும் பாரு, உண்மையா பொய்யா? இவ்வளவு காலம் இந்த 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 வக்ஃபு சொத்துக்கு நிர்வாகம் பண்ணது யார்? முஸ்லிம்கள் தானே. என்ன பண்ணோம்? நம்ம அப்பம் பாட்ட சொத்துக்கள் கொடுத்துட்டு போனானே முன்னோர்கள், நமக்குன்னு கொடுத்தானே. எதுக்கு? வெறுமனே சொத்து சொத்து சொத்துன்னு வச்சுக்கடா. மூன்றாவது சொத்துக்குரியவர்கள் மிலிட்டரி மாதிரி, ரயில்வே துறை மாதிரி முஸ்லிம்களுக்கு மூன்றாவது சொத்துக்குரியவர். நமக்கே இப்பதான் தெரியுது இவ்வளவு சொத்து இருக்குதா. நமக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி வக்ஃபு சொத்து எவ்வளவு இருந்துச்சுன்னு? சொன்னானே எடுத்து பட, அது வேற கதை. அவங்களுடைய கணக்கெல்லாம் எடுத்து அது எங்கேயோ போயிடும், அது வேணாம். மூன்றாவது சொத்து, அப்படி மூன்றாவது சொத்துக்குரிய முஸ்லிம்கள் மாதிரி இன்னைக்கு நாம இருக்கிறோம். எத்தனை பேர் கையேந்தி நிற்கிறான். வியாபாரம், இருந்த வியாபாரம் போய், இருந்த காசும் போய், வாழ்வாதாரமா, மெடிக்கலா, மருத்துவமா, கல்வியா, ஒருத்தன் கையாந்தி போய் நிற்கக்கூடிய சமுதாயமா இருக்கப்பா. மூன்றாவது சொத்துக்குரிய என்ன கதை? ஏன் தரல? முஸ்லிம்கள் நீ கொடுத்தியா? அப்பம் பாட்டம் கொடுத்துட்டு போனானடா, அந்த பணத்தை எடுத்து நீ இல்லாத மக்களுக்கு கொடுத்தியா? வளர்ச்சி கொண்டு வந்தியா? 2% கொடுத்தா எங்கேயோ போயிடும், பொருளாதார புரட்சி ஏற்படும். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இத்தனை லட்சம் ஏக்கர் சொத்தை வச்சுக்கிட்டு இந்த மக்களை கையாண்ட விட்டீங்களா பாவிகளா? வருவானா வரமாட்டானா? இன்னைக்கு எவனாவது இறங்கினா, பாமரன் எவனாவது இறங்கி வக்ஃபு சொத்துக்கு போராடினானா? ஏன் போராடல? தெரியல. வக்ஃபுனா என்னன்னே தெரியல. என்ன சொத்தை அனுபவிச்சாதானங்க அல்லாஹ் நாடா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம இறை இல்லங்கள்ல நாம பணம் கொடுத்து ஒன்னை உருவாக்கி வச்சிருக்கிறோமே, ஒரு செங்கலை எடுக்கணும்னா எத்தனை உயிரை தாண்டி அவன் எடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஒரு செங்கலை கலட்டணும்னா எத்தனை உயிரை தாண்டி வரணும். ஏன் அனுபவிக்கிறோம்? நம்ம பணம், நம்ம காசு, நம்ம இறை இல்லம், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இதை முடியாது. அவன் வரலையே, ஒருத்தனும் போராடலையே. ஏன்? அவன் அனுபவிக்கலப்பா. அவன் அனுபவிச்சிருந்தா, அந்த வக்ஃபுனால அவனுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருந்தா, அவனுடைய பிள்ளைக்கு கல்வி கிடைச்சிருந்தா, அவனுடைய குடும்பத்திற்கு மருத்துவம் கிடைச்சிருந்தா, நீ சொல்லவே வேணாம், அவன் இறங்கி உன் வக்ஃபுக்கு மீட்டு கொடுப்பான்டா. இல்லையே. நாம என்ன பண்றோம்? ரோட்ல இறங்கி போராடுறோமே, அல்லாஹ் அக்பர், எங்களுடைய சொத்துக்களை நாங்க மீட்க போறோம்னு இறங்குறோமே. ஏன் இதுக்கு முன்னாடி இறங்கல? அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ல. இதுக்கு முன்னாடி அநியாயம் பண்ணான்லங்க. அவன் பொண்டாட்டிக்கு, அவனுடைய மச்சினிச்சிக்கு, அவன் மாமா மச்சானுக்கு, கேட்கிறவன் வந்தவன் போனவனுக்கு எல்லாம் சொத்தை எழுதி கொடுத்தானே. நம்ம சொத்தை எவனாவது இறங்கி போராடணுமா? கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, என் மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் திருடினால் கையை வெட்டுவேன். அப்படிப்பட்ட மார்க்கம் இது. முஸ்லீம் இவ்வளவு நாள் அழிச்சிட்டு கிடந்தானே, ஒரு சத்தத்தையும் காணுமே. அவன் இறங்குறான் உடனே நம்ம ஐயோ அம்மா ஆத்தானு போறோம், கத்துறோமே. அல்லாஹ் இடத்துல நீதி கிடைக்குமா? அல்லாஹ் நீதியுடையவனா இல்லையா? முஸ்லீம்னா அல்லாஹ் விட்டுருவானா? அவன் அழிக்க தாங்க போறான். அவனுடைய கான்செப்ட் என்ன? பாமரனுக்கு எடுத்து கொடுக்கறது இல்லை. இவ்வளவு நாள் நீ தின்ன, இப்ப நான் திங்கிறேன், அவ்வளவுதான். நம்ம சொத்து நமக்கு வர போறது கிடையாது. இவ்வளவு நாள் அவன் தின்னா, எவனோ ஒருத்த அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் முஸ்லீம் என்ற பேர்ல. இன்னைக்கு இவன் திங்க போறான். இவ்வளவுதான். நாம கடந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். போராடணும் தான், தப்பு இல்லை. அந்த ஹக்கு உண்மை என்னங்கிறத தெரிஞ்சு போராடணும்ல. ஏன் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது? அல்லாஹ் இது மட்டும் தான் சொல்லி இருக்கிறானா? கரெக்டான முறையில் குர்ஆனை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி ஏன் கிடைக்கல? அழுவுறோம், மன்றாடுறோம், தஹஜ்ஜுதுல நிக்கிறோம், கண்ணீர் சிந்துறோம், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கலையேடான்றோமே. ஏன் அல்லாஹ் இந்த துஆவை அங்கீகரிக்கல? என்னைக்காவது சிந்திச்சோமா? எதனால இந்த இழிவுகள் சமுதாயத்துக்கு வந்தது யோசிக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான வட்டியை பத்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதர்ரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன் ஃபஇன் லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூல். நம்பிக்கை கொண்டோரே, வரவேண்டிய வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள். உனக்கு வட்டி தான் வேணும் நீ நின்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். வட்டியே இல்லையா? இந்திய முஸ்லிம்கள் வட்டியே வாங்க மாட்டான். அப்படியா? ஒரு இடத்துல போய் ஒரு 2 வீலரை வாங்குறதுக்கு வட்டி இல்லா கடன் கொடுப்பானா? நாங்க வட்டிலாம் வாங்க மாட்டோம் முஸ்லீம் அப்படின்னு அவன் நமக்கு சொல்றான். நீ இப்படிதான் இருப்ப காலத்துக்கும், இதே ஓட்ட வண்டி ஓட்டிட்டு சுத்து. எத்தனை முஸ்லீம் வாங்கிட்டு போறான்? நமக்கு அவன் பாடம் என்ன பாடம் எடுக்கிறான்? எத்தனை முஸ்லீம் வாங்கிட்டு போறான்? என்னடா புதுச்சா சொல்ற? முஸ்லீம் வட்டி வாங்க மாட்டானே. நமக்கு பாடம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் தடுத்திருக்கிறான், ஹராமுங்கிறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் தாங்கிறான். யுத்தத்துக்கு ரெடியாக முஸ்லிம் பெயர் தாங்கி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா?
وَوَصَيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ إِحْسَانًا حَمَلَتْهُ أُمُّهُ كُرْهًا وَوَضَعَتْهُ كُرْهًا. உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். உன் தாய் உன்னை பொத்தல்லடா 30 மாதங்கள் சுமந்தாள். கருணையுடைய உன்னுடைய பேச்சை பாத்தீங்களா? ஒரு படைப்பினத்தை பத்தி தன் கருணையுடைய ரப்பு அந்த கருணை பத்தி பேசலாம். 10 மாதம் இல்லடா 30 மாதங்கள் சுமந்தால் உன் தாயை சீனு சொல்லிடாதடா. இந்திய நாட்டில் முதியோர் இல்லமே இல்லை. முஸ்லிம்கள் தாய் தகப்பனை கொண்டு போய் எங்கேயும் விட மாட்டோம். நம்ம ஜமாத்துல இருக்கா இல்லையா? ஏன் இருக்கு? ஏன் இருக்கு? என்னைக்காவது சிந்திச்சோமா? தாய் தகப்பனை எந்த ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வழிகாட்டிருக்காங்க. நான் எங்கேயும் கொண்டு போய் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரிதான், என்னோட நான் வச்சுப்பேன் அப்படின்னு அன்பு பாராட்டுறோமா? அப்படிப்பட்ட சமுதாயமா இருக்குதா? இல்லையே. எத்தனை சொல்லலாம். மது போதை முஸ்லிம்கள்ட்ட இல்ல, சுத்தமா இல்ல அப்படி சொல்ல முடியுமா? பெண்களுடைய உரிமைகள் கரெக்டா இருக்கிறான் சொல்ல முடியுமா? மோசடி கிடையாது பேச முடியுமா? பிற சொத்துக்களுக்கு பக்காவா நிப்பாண்டா அப்படி பேச முடியுமா? ஒண்ணுமே இல்லையே. கூப்பாடு போடுறான் ஆர்ப்பாட்டத்தில். எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் வரானா இல்லையா? விபச்சாரம் பண்றவன், மது போதைக்கு அடிமையானவன், அண்ணன் தம்பி சொத்தை தின்னவன், நண்பனுடைய பொருளாதாரத்துல மோசடி பண்ணவன், கொள்ளடிச்சவன், கொலை பண்ணவன் எங்க வந்து நிப்பான்? வக்பு சொத்துக்கு நாங்க போராடுறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் உடனே உதவி கொடுத்துருவானா? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? அல்லாஹ் உதவி செய்வானா? எங்கேயாவது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கானா இந்த கூட்டத்துக்கு நான் உதவி செய்வேன்னு? கொடுக்க மாட்டான். இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன், எப்படி அல்லாஹ் உதவி செஞ்சான். எல்லா தூதர்களுடைய வரலாறு இருக்குல்ல. இதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது. முதல் பிரிட்டிஷ் வந்து ஆங்கிலேயர்கள் ரொம்ப கடுமையாக ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தாலிபான்கள் எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல தாலிபான்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அன்னைக்கு முஸ்லிம்கள் அந்த நாட்டில இருந்து ஓடுறான். ஆப்கானிஸ்தான்ல இருந்து மீடியாக்கள்ல ஷூட் பண்றான். ஏன் நீ ஏன் போற? இவ்வளவு நாள் உன்னை அடிமைப்படுத்திக்கலாம் பிரிட்டிஷ். சரி, அன்னைக்கு நீங்க ஓடுனீங்க, இருந்தீங்க, ஒளிஞ்சீங்க, எதிர்த்து அடிச்சீங்க. சரி, இன்னைக்கு உங்க மக்கள் தானப்பா நாட்டை பிடிச்சிருக்கிறான், ஆட்சிக்கு வந்திருக்கிறான், நீ ஏன் ஓடுற? என்ன சொன்னான் தெரியுமா? முஸ்லிம் பெயர் தான் நீ. இதான் படிப்பினை. இவ்வளவு நாள் எங்களுக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. என்ன சொன்னா? புர்கா போட்டிருந்த பெண்மணிகள், அடையாளத்தோட இருந்த முஸ்லிம் ஆண்கள் என்ன சொன்னா? இவ்வளவு நாள் எங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது, இன்னைக்கு இனிமேல் விபச்சாரம் பண்ணக்கூடாதான். அவன் முஸ்லீம் சொல்றான், இனிமேல் விபச்சாரம் பண்ணக்கூடாதான். மது போதைக்கெல்லாம் இடம் இல்லையா? வட்டி கிடையாதான், கேமரா டான்ஸ் கிடையாதான், இனி எதுக்குமே எங்க இடம் இல்லை, நாங்க இனிமேல் இங்க வாழ முடியாது. யாரு? முஸ்லீம் சொன்னான். அல்லாஹ் நாடினால் எழுதி வச்சுக்கங்க, ஒரு கால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டை இஸ்லாமிய நாட்டா மாத்தினான்னு வைங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இந்த இந்திய நாடு அமையும் என்றால் 75% முஸ்லிம்கள் மோடியினுடைய ஆட்சி சிறந்தது என்பார்கள். ஏன்? விபச்சாரம் பண்ண முடியாது, போதைக்கு இடம் இல்லை, கள்ளக்கடத்தல் செய்ய முடியாது, கொலை குற்றங்கள் தூக்கிடுவான், பெண்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படணும், வரதட்சணை கல்யாணங்களுக்கு தடை, முதியோர் இல்லங்கள் தகர்க்கப்படும். யாரு? முஸ்லிம். கொண்டு வருவானா கொண்டு வர மாட்டானா? அல்லாஹ்வுடைய தூதனுடைய காலத்தில் இருந்துச்சா? ஏதோ கொஞ்சம் முஸ்லிம்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தாம்பா, என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? குர்ஆனை எப்படி ஏற்கணும்ன்றாங்க. யாருக்கு உதவி? பத்ர் காலத்துல மலக்குமார்கள் இறங்கி 300 சஹாபாக்களுக்கு உதவி செய்தார்கள் என்றால் என்ன காரணம்? ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு 4-5 பேர் 100 பேர் இஸ்லாத்தை ஏத்தா, ஒரு 10 பேர் இன்னும் குடிச்சுக்கிட்டு தான் பாருங்கிறான். அப்படி சொன்னாங்களா அல்லாஹ்வுடைய தூதர்? இன்னும் ஒரு 100 பேர் முஸ்லிம் இஸ்லாத்தை ஏத்தாங்க, ஒரு 10 பேர் இன்னும் வட்டி வாங்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களா அல்லாஹ்வுடைய தூதர்? முற்றிலுமா வலிச்சு எடுத்தாங்களே. குர்ஆன் எது? அப்படித்தான்டா மனுஷன். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவி. சும்மா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கலன்னா கிடைக்காது. வாழலையே. நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது இல்ல. நம்ம ஜமாத்தை யோசிச்சு பாருங்க, இந்த நிர்வாகத்துக்கு வர்றதுக்கு ஏன் பயப்படுறான்? நல்ல புரியுற மாதிரி சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம ஜமாத்துக்கு வரணும் நிர்வாகத்துக்குன்னா என்ன சொல்றான்? முஸ்லிம் என்ன சொல்றான்? ஆட போங்க பாய், உங்க நிர்வாகத்துக்கு வரணும்னா தம் அடிக்க கூடாதுன்றாங்க, வட்டி சின்ன வட்டி கூட இருக்கக்கூடாதுன்றாங்க, வரதட்சணை திருமணங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் நம்மளால முடியாது. யாரு சொல்றது? முஸ்லிம் சொல்றது முஸ்லிம். இது யார் பைலா? ஜமாத்தினுடைய பைலாவா? அல்லாஹ்வுடைய சட்டமா? யாரு சட்டத்தை மீறா? இப்படி வாழ முடியாதுங்கிறான் முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். மோடி பேரை காட்டிக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி?
முனாஃபிக்குகள் முஃமின்கள் யார், முனாஃபிக்குகள் யார் என்று அல்லாஹ் அடையாளம் காட்ட விரும்பினால் வெகு தூரத்துல இல்ல. மோடி பேரை வச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். மோடி போனா தெரியும் கதை. அல்லாஹ்வுடைய ஆட்சி இங்க இறங்கினா தெரியும் முஸ்லிம் யார், முனாஃபிக்குகள் யார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மிக மோசமான வாழ்க்கையிலிருந்து நம்மை பாதுகாத்து திருமறை குர்ஆன் எப்படி வாழச் சொல்கின்றதோ, அல்லாஹ்வினுடைய உதவியை பெற வேண்டும் என்றால் வரலாறுகள் குர்ஆனின் வழியாக அல்லாஹ் நமக்கு என்ன எடுத்து காட்டுகின்றானோ அப்படி வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் ஆக்க வேண்டும் என்று கூறி என இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல வரலாறுகளை சொல்றான். இந்த வரலாறுகளை நம்ம சரியான முறையில் சிந்திக்காதது தான் பிரச்சனை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வெறுமனே படிச்சுட்டு போனால் அதில் இருக்க கதை மட்டும்தான் கிடைக்கும். உள்ளார்ந்து நம்பிக்கையோடு அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத சிந்திச்சா தான் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு என்ன புரிய வைக்கிறான்றது நமக்கு புரியும். அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு அழுகுறோம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுறோம், கண்ணீர் சிந்துறோம், தஹஜ்ஜத்துல நிற்கிறோம், அல்லாஹ் உதவி நமக்கு உதவி கிடைக்கவே மாட்டேங்குது. ஹோப்லெஸ் ஆயிடுறான்ல, நம்பிக்கை இழந்து போயிடுறான்ல. என்ன காரணம்? அல்லாஹ் என்னுடைய துவாக்களை கபூல் செய்ய மாட்டேங்கிறான்றான. என்ன எப்படி செஞ்சா கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றான், அதை பார்க்கறானா? நம்மளுடைய பார்வைகள் எப்பவுமே தவறா இருக்குது. எப்படி இப்படி போயிடுறோம் ஃபார்வர்ட், பின்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் என்ன செஞ்சா கிடைக்கும், அதை சிந்திக்கணும்ல. வரலாறுகள் என்ன பேசுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்ன பேசுது? ஒரு இளைஞர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தோடு தன் தகப்பன் உட்பட உறவுகளோடு என்ன பேசினார்? அபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பஅலா அபதன் அத்தா துஹினு பில்லாஹி வஹதா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வை வணங்காதவரை உங்களுக்கும் எனக்கும் பகை. சுப்ஹானல்லாஹ். எல்லா சிலையும் உடைச்சு போட்டாரு. கடும் கோபம் வந்து என்ன பண்ணா? நெருப்புல தூக்கி வீசுனா. அந்த நெருப்பு குளிர்ச்சி ஆச்சா இல்லையா? வரலாறு பொய்யா? ஒண்ணு இந்த வரலாறு பொய்ன்னு நம்பணும், இல்ல இந்த வரலாறு உண்மைனா என்ன செஞ்சா கிடைக்கும் அதை பார்க்கணும்ல. தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டா நெருப்பு தானே பொசுக்கணும், பொசுக்கலையே. குளிர்ச்சி ஆச்சுன்றானே அல்லாஹ். என்ன ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொன்னார. என்ன இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கடலுக்கு முன்னாடி நின்னாங்களா இல்லையா? 40 வருஷம் போராட்டம். அந்த மக்கள் என்ன சொன்னா? மூசா ஊர்ல விட்டுருந்தா கூட இருந்திருப்பனே. இந்த பக்கம் ஃபிரௌன், இந்த பக்கம் கடல், முடிஞ்சு போச்சு எங்க வாழ்க்கை. நம்பிக்கை இழந்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை இழந்தாங்களா? அல்லாஹ் என்ன சொன்னா? உங்க தடி அடிங்க. ஃபௌஹைனா இலா மூசா அனில் ரிப் பிஹசாக்கல் பஹர் ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபர்கின் கத்தௌதில் அலீம். உங்களுடைய தடியை நீங்கள் அடியுங்கள், அந்த கடல்கள் இரண்டாக பிளக்கும், ஒவ்வொரு பிளவும் மலைகள் போன்று இருந்தது. சும்மா நினைக்கிறவங்களுக்கு ஈமான் கிடைக்காது. சும்மா ஏதோ கதை அப்படின்னா பாடம் கிடைக்காது. எப்படி பிளந்துச்சு கடல்? பிளந்தது நல்லா வரலாறு சொல்றானே. எப்படி பிளந்துச்சு? நேத்து பிரச்சனை, இன்னைக்கு கடலுக்கு முன்னாடி நின்னாரு, பொலனா பொளந்துருச்சா? இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில அருள்னா என்ன பார்ப்போம்? நல்ல லக்ஸரியான லைஃப், பங்களா, காரு, நல்ல கேட்கக்கூடிய உணவு, இருக்கக்கூடிய இருப்பு, இதான் அருள் என்றால். ஹாதா மின் ஃபலில் ரப்பி. வறுமை இருக்கும்போது எவனா போடுவானா? ஹாதா மின் ஃபலில் ரப்பி. நோய் இருக்கும்போது போடுவானா? எப்ப போடுவான்? நல்ல கார், பிரம்மாண்டமா ஒரு கார் வாங்கிட்டா போடுறான், ஹாதா மின் ஃபலில் ரப்பி. வீடு அப்படி பிரம்மாண்டமா கட்டிட்டா அடி, ஹாதா மின் ஃபலில் ரப்பி. இது என்ன? அல்லாஹ்வின் அருட்கொடை. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன அருள் கூட கொடுத்தான் தெரியுமா? இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். அவர்களுக்கு கடுமையான சோதனைகள் தான் அருள். வாழ்க்கை முழுக்க சோதனை. அத்தனை சோதனைகளிலும் அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ்ந்தார்கள். அதனால தான் நெருப்பு கூட்டத்தில் அல்லாஹ் குழுமையாக்கினான். 40 வருடம் பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுக்கு கீழே. இன்னைக்கு மோடி கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? சோத்துக்கும் வேலைக்கும் நம்ம வாழ்வாதாரத்துக்கும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? ஒண்ணும் இல்லையே. நல்ல லக்ஸரியான லைஃப் தானே. ஃபிரௌனுக்கு கீழே கடுமையான வாழ்க்கையாச்சுங்க. வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை கடுமையான கஷ்டங்கள் அல்லாஹ் இறக்குனானு. அத்தனை கஷ்டங்களிலும் நம்மள மாதிரி பாதி வட்டி இல்ல, பாதி இது பாதி அது, பாதி குர்ஆன் நமக்கு, பாதி குர்ஆன் மத்தவனுக்கு. குர்ஆன்னா எதெல்லாம் நமக்கு எல்லாம் தேவைப்படுதோ, எதெல்லாம் நம்மளால முடியுமோ அதெல்லாம் ஏத்துக்க, எதெல்லாம் என்னால முடியாது அதெல்லாம் விட்டுருவேன். தொழுகையா, இபாதத்தா, நோன்பா, ஜகாத்தா, ஹஜ்ஜா, குர்ஆனை பாரு, மார்க்க சட்டங்களை கேரு. வியாபாரமா ஏன் இஷ்டம்,
குர்ஆன் என்ன பேசுறது? குழந்தைய வளர்க்கறதா? நான் எப்படி வளர்ப்பேன் அப்படிதான் வளர்ப்பேன். திருமணமா? நீ பேசாத, நான் தான் செய்வேன். அல்லாஹ் உதவி செய்வானா? இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்வானா? குர்ஆன்ல ஒன்றை ஏற்று ஒன்றை மறுத்தால் இந்த உலகத்தில் ஈழிவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்ததனால தான் கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது அடி பிளக்கும் என்றான் அல்லாஹ். நமக்கு ஏன் உதவி? நாம் என்ன நினைக்கிறோம்? நேத்து பிரச்சனை, இன்னைக்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் நிக்கணும், நாளைக்கு வெற்றி கிடைச்சிருமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் வாயிலாக அவனுடைய மார்க்கத்தை எப்படி பின்பற்ற சொல்கின்றானோ அப்படி பின்பற்றக்கூடிய மக்களாக நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? லா யுஐயிரு மாபி கௌமின் ஹத்தா யுஐயிரு மாபி அன்ஃபுஸிஹிம். நம்மளுடைய களம். நாம் நினைக்கலாம், அப்போ நம்ம அழிஞ்சு போயிடுவோமா? நம்ம இப்படி வாழ்றதுக்கு ஒரு ஒரு இது இல்லையா, நன்மை இல்லையா? நாம கரெக்டா இருக்கிறோமே, பாதி பேர் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான், அவனை நம்மளால மாற்ற முடியல, அதனால நாமளும் சேர்ந்து போயிடுவோமா? நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா? அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? செய்வான். எப்படி செய்வான்? அல்லாஹ் வாக்குறுதி தரான், நீங்கள் இந்த களத்தில் இருந்து பிரச்சாரம் செய்யும் வரை, இந்த குர்ஆனுக்கு உயிர் கொடுக்கும் வரை, இந்த குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமல்படுத்தும் வரை, இந்த முஹல்லாக்கே அல்லாஹ் பாதுகாப்பு தரான். நாம இறங்கி பிரச்சாரம் பண்ற வரைக்கும், இந்த குர்ஆனுக்கு உயிரோட்டம் கொடுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை கை வைக்க மாட்டேன்றான் அல்லாஹ். இதான் நம்மளுடைய வெற்றி. இத்தனை மக்கள் பாதுகாக்கப்படுறானா யாரால? இந்த குர்ஆனை பாதுகாத்து ஓடுறது என்னால? நம்மளால. இதனால தான் இத்தனை கோடி மக்கள் பாதுகாக்கப்படுறான். அல்லாஹ் சொல்லியிருக்கான், வாக்குறுதி கொடுத்திருக்கான், அழிக்க மாட்டேன். ஏன்? பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க சீர்திருத்தம் போய்கிட்டு இருக்குது, கை வைக்க மாட்டேன், கேரண்டி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக வல்ல இறைவன் ஆக்க வேண்டும் என்று கூறி என இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.